ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த vlog எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் செய்யக்கூடிய சூப்பரான கோபி மஞ்சூரியன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கோபி 65 தான் செய்யணும். ஸோ அதுக்கான கோபி எல்லாம் காலிஃப்ளவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு நான் தட்டு போட்டு மூடிட்டு இப்போ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ கோபி 65 செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேம் ரேஷியோவில் இருக்கணும். ஸோ இப்போ இதையே ஆட் பண்ணிப்போம். இப்போ காரத்துக்கு நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த கோபி 65க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா கோபி 65ல பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கோபி 65 அதாவது காலிஃப்ளவர் 65 வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கோபி 65 வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் 65 எல்லாத்தையும் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஒரு சைடு அப்போ தான் வந்து நல்லா வெந்துட்டு ஸோ அப்போ வந்து திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சைடு வந்து நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெளியே கிறிஸ்பியாக வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, இது கூடவே 4-5 பச்சை மிளகாவை கீனி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இந்த கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க, உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸும் அது கூடவே கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து உங்களோட கோபி மஞ்சூரியனுக்கு இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். கூடவே இந்த கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோபி மஞ்சூரியனுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கோபி மஞ்சூரியனோட கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கோபி 65 இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் வேணுன்றதுனால நான் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணேன். நீங்கள் தண்ணி இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வரும். பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் எல்லாமே செய்கிற அதே டேஸ்ட்டு அதே கன்சிஸ்டன்சி. என்ன நான் குடமிளகா மட்டும் போடலை, என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நான் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இருந்துச்சு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே தூவி விட்டு இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பார்ட்டி ஆர்டர்ஸ், அதாவது GTA கனடாவில் பார்ட்டி ஆர்டர்ஸ் 10லேருந்து 100 பேர் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ், வெஜ் நான்வெஜ் மீல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணின்னுட்டு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி உங்ககிட்ட கோபி மஞ்சூரியனில் சில்லி சிக்கனும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.